ஆரணி அருகே செங்கல்சூளையில் 2 ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக பணியாற்றிய 19 தொழிலாளர்கள் மீட்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த சிறுமூர் ஊராட்சியில் சுந்தரம் என்பவர் செங்கல்சூளை நடத்தி வருகிறார். இங்கு கடந்த 2 ஆண்டுகளாக திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் கொத்தடிமைகளாக பணியாற்றி வருவதாக புகார் எழுந்தது. தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்ற அலுவலக உத்தரவின் பேரில் கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்புக் குழுவினர் காவல்துறையுடன் இணைந்து செங்கல்சூளையில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கடந்த 2 ஆண்டுகளாக தொழிலாளர்கள் பலர் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து 19 தொழிலாளர்கள் செங்கல்சூளையில் இருந்து மீட்கப்பட்டு கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். பின்னர் தொழிலாளர்கள் அனைவரும் சொந்த ஊர்களுக்கு பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனிடையே தொழிலாளர்களை கொத்தடிமைகளாக வைத்திருந்தது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆரணி அருகே செங்கல்சூளையில் 2 ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக பணியாற்றிய 19 தொழிலாளர்கள் மீட்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த சிறுமூர் ஊராட்சியில் சுந்தரம் என்பவர் செங்கல்சூளை நடத்தி வருகிறார். இங்கு கடந்த 2 ஆண்டுகளாக திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் கொத்தடிமைகளாக பணியாற்றி வருவதாக புகார் எழுந்தது. தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்ற அலுவலக உத்தரவின் பேரில் கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்புக் குழுவினர் காவல்துறையுடன் இணைந்து செங்கல்சூளையில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கடந்த 2 ஆண்டுகளாக தொழிலாளர்கள் பலர் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து 19 தொழிலாளர்கள் செங்கல்சூளையில் இருந்து மீட்கப்பட்டு கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். பின்னர் தொழிலாளர்கள் அனைவரும் சொந்த ஊர்களுக்கு பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனிடையே தொழிலாளர்களை கொத்தடிமைகளாக வைத்திருந்தது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.